அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப அழகாக சொல்லுவார் பட்டினத்தார். பெண்ணென்ற மாதுவை தூது அனுப்பினான் யமன் அப்படின்வார். அவரை கொல்றதுக்கு பொண்டாட்டின்ற வடிவத்தில் பெண்ணை அனுப்பிச்சிட்டான். அந்த மாதிரி ஒரு பெண்ணுன்றதுனால ஒரு குடும்பம், பிச்சை எடுக்கிற குடும்பம் சீராக வளர்ந்துடும், சிறப்பாக வாழும். அதே நேரத்தில் சிறப்பாக இருக்கிற குடும்பம் ஒரு பெண்ணால் குட்டி சிவராக போயிடும். ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடியது பெண் கையில் தாங்க, ஆண் கையில் இல்லை. எவ்வளோ சம்பாரிச்சாலும் இவன் திறமை கிடையாது குடும்பத்தில். இப்போ நீ ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் வாங்கணும்னு சொன்னால் கத்திரிக்காய் 10 ரூபாய்னாக்கா நீ 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன். அதே பொம்பளை போனால்னா 10 ரூபாய் கத்திரிக்காவை 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவான். உன்னால் வேலை கேட்க முடியாது. அப்போது குடும்பத்தினுடைய சிறப்பு பெண் கையில் இருக்குது. ஆனால் குடும்பத்தை வளர்க்கக்கூடிய வருமானம் உன் கையில் இருக்குது. இப்படி வச்சுக்கின்னு வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. கொண்டாட்டினுமோ உலகத்திலே இல்லாத பராசக்தி மாதிரி எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன்லாம் அடிமை வாழ்வு தான். அது யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அதான் கதி. பொண்டாட்டியை அடிமைப்படுத்தக்கூடாது, நீ பொண்டாட்டிக்கு அடிமையும் ஆகக்கூடாது. 2 பேருக்கிட்ட அன்பு இருக்கணுமே தவிர ஒருத்தரை அடிமைப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை குடும்பமே குட்டி சவராக போயிடும். உங்களை பார்த்து பிள்ளைங்க கெட்டு போயிடும். நீங்கள் அதுக்கு தான் சொன்னால் முன்னேறி போகிற மாதிரி பின்னேறி வரோன்னா, நம்ம சீராக வாழ்ந்தால் தான் பின்னாடி வர ஜென்ரேஷன் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து சீராக வாழும். நம்ம கண்டபடி போனோம்னா நம்ம பிள்ளைங்களும் குட்டி சவராக போயிடும். அதனால் வாழ்க்கையை நீ தனிமையில் இருக்கிற வரைக்கும் எப்படி ஒன்றா வாழ்ந்துருக்கலாம். ஒரு குடும்பம்னு உருவான பிறகு நீ இப்படி தான் வாழணும்னு வகுத்துக்குன்னு வாழணும். எப்படி ஒன்றா அப்பவும் வாழலானீன்னா குடும்பம் குட்டி சவராக போயிடும். சாமி, நீங்கள் எது முடிவு பண்ணுறீங்களோ அது உங்கள் கையில் இருக்குது. துறவுல பற்றற்று இருப்பதா கர்மால பற்றற்று இருப்பதா? நம்ம துறவுல பற்றற்று இருப்பதா கர்மால பற்றற்று இருப்பதா? ஒவ்வொரு செயல்லையும் பற்று இல்லாமல் இருக்கணும். நமக்கு இதெல்லாம் தெரியாது. நமக்கு கர்மா எப்படி வருதுன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம். என் பிள்ளைக்காக பாடுபட தானே நான் என் வேலை. வட்டி கூடுவாங்க, வட்டி தொழில் பண்ணுவாங்க, ஏன்னா பணம் இருக்குது. இப்போ வட்டி தொழில் விடுறாங்க. வட்டி தொழில் விடுறவங்கள போய் நாம் கேட்குறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் என் பிள்ளைகள்லாம் சேர்த்து வைக்கணும்ல, நாளைக்கு அவங்களாம் கஷ்டப்படாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த தொழில் செய்வேன்னு யார் சொல்லுவா? ஒரு காரணம் காட்டிக்கின்னு பாவத்தொழிலை செய்வாங்க. இப்போ இது பாவமா புண்ணியமா? பாவத்தில் வந்து சேரும். அப்போது செயல் முக்கியம். உடலாலையும் மனதாலையும் செயலாலையும் நீ பாவம் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் ஞானம்ன்றது சாத்தியம். அப்போது செயல்னால கர்மா வருது. அப்போ நீ எதை கழிக்கணும்? கர்மாவை கழிக்கணும்னா நேரடியாக போய் கர்மாவை கழிக்க முடியாது. உன்னோட செயலை நீ திருத்திக்கணும். நாம் நம்மளோட செயலை தெரிஞ்சு செய்யணும். இப்படியெல்லாம் பண்ணால் இதோட விளைவுகள் நம்மளை வந்து பாதிக்கும். அப்போது இந்த எல்லாத்தையும் நாம் செய்வேன், ஆனால் எதுவுமே வந்து என்னை சேரக்கூடாதுன்னா நான் எப்படி இருக்கணும்னா பற்றற்று இருக்கணும். அன்னதானம் போடுறேன், இதோட புண்ணியம் என்னை வந்து சேரும், என் பிள்ளைக்கு வந்து சேரும்னு தெரிஞ்சு செஞ்சால் ஒரு வேளை பாவம் கூட வரும். என்னுடைய குருநாதருக்காக நான் செய்கிறேன், இதோட பாவமோ புண்ணியமோ எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு பற்றற்ற கர்மயோகத்தை நாம் செஞ்சோன்னு சொன்னால் புண்ணியமும் இல்லை, பாவமும் இல்லை, செயலும் ஒழுக்கமாக இருக்கும், ஞானம் சீக்கிரம் வசப்படும். அப்படி தான் இந்த வாழ்க்கையில் நாம் எல்லா செயலும் செய்யணும். ஆனால் எதுவுமே எனக்கு வரணும்னு எதிர்பார்க்காத செய்யணும். எதிர்பார்த்தோம்னா எல்லா வினையும் தானாக வந்து சேரும். புரியுதுங்களா? ஏன்னா இறைவன் வந்து அளப்பரிய ஆற்றல் உள்ளவன். அவனுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், ஒரு மண்பாண்டை செய்கிறான். ஒரு மண்பாண்டை செய்யக்கூடிய குயவன் தனக்கு தேவையான பாத்திரத்தெல்லாம் செய்யணும்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு வண்டி எடுத்துக்கின்னு இந்த பாத்திரம்லாம் செய்ய தேவையான மண் எங்கே இருக்குதோ அங்கே போய் அந்த மண்ணெல்லாம் வெட்டி வண்டியில் ஏற்றி அந்த மண்ணெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு இந்த மண்ணை எல்லா பாத்திரமும் எந்த பாத்திரம் செஞ்சாலும் செய்யக்கூடிய பொருளாக அந்த தகுதி அதுக்கு வர வரைக்கும் அதை மிதித்து தண்ணியை ஊற்றி காய வச்சின்னு ஒரு பக்குவம் வர வரைக்கும் அதை பாடுபடுத்துவான். அந்த பக்குவத்தை அது அனுபவிச்சாதான், இந்த வேதனையெல்லாம் அந்த மண் அனுபவிச்சாதான் நாளைக்கு அந்த மண் எதையும் செய்யக்கூடிய பொருளாக மாறும். மண்ணாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த பெருமையும் இல்லை. ஒரு பொருளாக மாறி இருக்கும்போது அதுக்கு இப்போ பெருமை கிடைக்கும். எதை தாங்கினா?
இவ்வளோ வலியும் வேதனையும் எந்த பொருள் தாங்குதோ அந்த பொருளுக்கு மட்டுமே நாளைக்கு எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு பொருளாகவும் எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் அது மாறும். அப்போது திருமந்திரத்தில் திருமூலர் ஒரு விஷயம் சொல்கிறார். குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்துற்ற வண்ணம் எல்லாம் வனைவன். எப்பா இப்படியெல்லாம் மண் எடுத்து வந்து போட்டுவிட்டு அவன் என்ன பண்ணுறான்? திரிகைன்னா அந்த வண்டி சக்கரம், திரிகைனா அந்த வண்டி சக்கரம், அந்த வண்டி சக்கரத்து மேலே இந்த மண்ணை போட்டுட்டு சுற்றி விடுவான். சுற்றி விட்டுட்டா அந்த பொருள் தானாக வந்துடுமா? தானாக வராது. அப்போ அந்த பொருளுக்கு காரணமானவன் யார்? குயவன். அந்த குயவன் இந்த மண்ணை என்னெல்லாம் நினைக்கிறானோ அந்த வண்ணத்தில் அந்த மண் வரும். அவன் மனசில் எதுவுமே நினைக்கலன்னா இங்கே எதுவுமே வராது. அப்போ குயவன் அதை செய்யலை, குயவனுடைய மனம் சிந்திக்குது. அந்த மனம் சிந்தித்த உடனே மனம் எந்த வடிவத்தெல்லாம் சிந்திக்குதோ அந்த வடிவத்தெல்லாம் இந்த மண் அடையுது. இதை தெரிஞ்சுக்கினீங்களா? இதே போல் இறைவனும் அப்படி தான் செய்கிறான். இப்போ அவன் மனசில் எந்த பொருளும் சிந்திக்கல, இல்லை அவன் சிந்திச்சா மாதிரி இந்த பாண்டை வரலன்னா அவன் என்ன பண்ணுவான்? மண்ணை திருப்பி கசக்குவான். கசக்கி எங்கே இருந்தது அதை தூக்கி போடுவான். ஏன்னா அவன் நினச்ச மாதிரி இது வரல. இது வரலன்னவனை அவன் கொஞ்சமாக யோசிக்காமல் அந்த மண்ணை மொத்தமாக பிழிஞ்சு அந்த இடத்துல போட்டுட்டு திரும்ப அதை பிழிவான். எது வரைக்கும்? நான் நினச்சா மாதிரி அது வர வரைக்கும் அந்த குயவன் படுற மாதிரி வேதனையை கொடுக்குற மாதிரி இறைவனும் குசவனை போல் எங்கள் கோன் நந்தி வேண்டிடில் அசைவில் உலகம் அது இதுவாமே. டேய், அந்த குயவன் எப்படி அவன் நினச்சா மாதிரி பொருள் வரலன்னா அதை தூக்கி மண்ணாக போடுறானோ அதே போல் நமக்கு ஒரு பிறவி கொடுத்து தப்பிச்சு போக வழியை கொடுத்து அதை நாம் செய்யலைன்னு சொன்னால் இந்த பிறவியை கசக்கி பிழிஞ்சு இன்னொரு பிறவியில் தூக்கி போட்டு இது உருப்படாது தூக்கி போட்டுருவான். குயவன் என்ன பண்ணுறானோ அதே தான் இறைவனும் பண்ணுறான். அப்போ அவன் என்ன நினச்சி நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சானோ அந்த வடிவத்தில் நான் வந்தால் அவன் என்ன பண்ணுவான்? கசக்கி தூக்கி போடாமல் அதை உலகத்துக்கு ஒரு பொருளாக நம்மளை பயன்படுத்திப்பான். அப்போ இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இறைவன் எதுக்காக அனுப்பிச்சானோ அதை பூர்த்தி பண்ணக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழணும். அதுக்கு இந்த உலகத்தில் பட்டும் படாமல் வாழ கற்றுக்கணும். இது சாத்தியமா சாமி? சாத்தியமா? ரொம்ப கஷ்டம் சாமி. சாத்தியமே படாத விஷயம். சாத்தியம் யாருக்கும் இல்லை. அதுக்காக தான் இறைவன் துன்பத்தை கொடுக்குறான். அதுக்காக தான் இறைவன் சோதனை கொடுக்குறான். பட்டும் படாமல் வாழணும்னா அடி வாங்கடா, அடி வாங்கி அனுபவி, அழாத. நான் அடிப்பேன், நீ அடக்கூடாது. ஏன் சாமி அடித்தா அடக்கூடாதா? அழுதா வலி போகுமே அப்படின்னா அடக்கூடாது, வலியை தாங்கிக்க. அழுதா அந்த வலியை மறந்துடுவ, தாங்கிக்க. அந்த வலியை உன்னோட வாழ்க்கைக்கு உரமாக மாற்றிக்க. அதுதான் ஐயா சொல்வார், அவமானத்தை ஒரு நாளும் வாழ்க்கையில் மறக்காத. சாமி இன்றைக்கி நிறைய பேர் அவமானத்தை மறக்க முடியாமல் அவமானத்தை கொடுத்தவனை வெட்டுறதுக்கு போகிறான். அப்போ இதுக்காகவா ஐயா சொன்னார்னா, ஐயா இதை நினச்சி சொல்லலை. அவமானத்தை மறந்தால் என்ன ஆகும் தெரியுமா? திரும்பவும் வாழ்க்கையில் இன்னொரு தடவையும் இதே போல் அவமானம் வந்துடும். அப்போ இன்றைக்கி அவமானம் வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த தவறுகள்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததுனால இந்த அவமானத்தை நான் சந்தித்தேன் இல்லையா? இந்த தவறுகளை என் வாழ்க்கையில் திரும்பவே பண்ணக்கூடாதுன்னு இந்த அவமானத்தை உனக்கு உரமாக மாற்றிக்கோ, பழி வாங்கிறதுக்கு அதை பயன்படுத்தாத. இதுக்காக தான் ஐயா சொன்னார். அப்போ எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம காலுக்கு உரமாகவும் வேருக்கு உரமாகவும் மாற்றிக்கணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கணும். புரியுங்களா? உடலை சுமையாக நினைக்கணுமா சுகமாக நினைக்கணும் சார்? சின்ன வயசு துள்ளி குதித்து ஓடும். அப்போ இந்த உடம்பு சுமையே கிடையாது. அது நினச்சதெல்லாம் சாதிக்கும். டேய் இதை பண்ணாதன்னா அதை பண்ணும். ஏன்னா அதுக்கிட்ட வேகம் இருக்குது, வெறி இருக்குது, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை அந்த உடம்புக்கு இருக்குது. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இந்த ஓட்ட வீடு ஒரு நாள் கலகலத்து போயிடும். பண்டம் பெய் கூரை பரகி விழுந்த கால் கொண்ட பெண்டீரும் மக்களும் பின்செலார். எப்பா ஒரு ஓலை குடிசை அது வேயும் போது அழகாக இருந்தது.
பொண்டாட்டிய பிள்ளையோட வாழ்ந்துன்னு இருந்தேன் அந்த குடிசைக்குள்ளே. ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு தாங்கும்? வேகும் போது இருந்த மாதிரி நாளாக நாளாக வெயில் மழையெல்லாம் தாண்டி தாண்டி இப்போ பொத்தல் உழ ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதுக்கு கீழே யாராவது இருப்பானா? இவ்வளோ காலம் அனுபவிச்ச யாரும் பொத்தல் விழுந்த உடனே இந்த ஓலையெல்லாம் மாற்றிட்டு இப்போ புது ஓலையை போடுவோம். ஏண்டா இதுதாண்டா இவ்வளோ நாள் நம்மளை காப்பாற்றி இருந்தது இந்த உலகம் நினைக்காது. அதே போல் இந்த உடலில் இருக்கிற சக்தியை எல்லாம் உன்னுடைய மனைவி மக்கள் சுற்றம் எல்லாம் வாங்கி அனுபவிக்கும். எது வரைக்கும்? இந்த உடலில் ஓட்ட உழக்கூடாது இல்லாத வரைக்கும். அதாவது முடியுன்ற ஒரு நிலை முடியாத ஒரு நிலைக்கு போகிற வரைக்கும் இந்த உலகம் உன்னை வச்சு அனுபவிக்கும். என்னைக்கு உனக்கு முடியலையோ அன்றைக்கி கூரையை மாற்றுற மாதிரி உன்னை மாற்றிடுவான். ஒரு காலத்தில் நான் தான் குடும்ப தலைவராக இருந்தேன் ரேஷன் கார்டில். எனக்கு வயசாகி போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் அப்பாவை பின்னாடி தள்ளிட்டு நான் குடும்ப தலைவனாக ஆவேன். பண்டம் பெய்கூரை படகி விழுந்த கால் கொண்ட அப்பெண்டீரும் மக்களும் பின்சலார். அப்போ யார் தான் அவன் கூட வருவா? கொண்ட விரதமும் ஞானமும் மண்டி அவருடன் வழி நடவாது. எப்போ ரெண்டே ரெண்டு பொருள் தான் அவன் கூட வரும். அந்த பொருளை நீ பிடிச்சிக்க. அந்த பொருள் என்னது? விரதம்னா என்னது? பாவமும் புண்ணியமும், அது கூட ஞானமும். கொண்ட விரதமும் ஞானமும் மண்டி அவருடன் வழி நடவாது. இந்த முப்பொருளும் தவிர நீ போகும்போது எப்பொருளும் கூட வராது. இந்த உண்மை புரிஞ்சா இந்த உடல்ல பலம் இருக்கும்போதே அவனை பிடிச்சிடலாம். உடல்ல பலம் இருக்கும்போது பிடிக்கும்போது அந்த ஞானத்தோட வீரியம் வேற. எல்லாம் தளர்ந்து போய் உட்காரவும் முடியல, முழுதான் வலிக்குது, உடல் பலம் போச்சு. இப்போ நான் சொன்னதெல்லாம் செஞ்ச உடம்பு இப்போ உட்கார முடியல. சேர் போட்டு உட்காரலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய வயோதிகம் வந்துச்சு. இப்போ என்னை தூக்கி சுமந்தது போக இப்போது அந்த உடம்பை தூக்கி நான் சுமக்கிறேன். இப்போ என்னால் அது முடியல. அதனால தான் ஐயா சொல்வார், உடலில் பலம் இருக்கும்போதெல்லாம் ஊரை சுற்றிட்டீங்க, ஒன்றும் இல்லாத காலி தட்டி எடுத்து வரும்போது என்னை தேடி வந்தால் இறைவனை போய் பார்க்கறது என்னால் பார்க்க முடியும். அப்போது உடலில் பலம் இருக்கும்போது இதில் முடிஞ்ச அளவுக்கு ஓடி போய் நின்றுணும். பாடம் வாங்கிட்டேன் சாமி, இன்னும் வயசாகலை, பசங்க சின்ன பசங்களாகிறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்குது, நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா நான் இந்த பாடத்தை பிடிச்சிக்கிறேன் சாமி, அது வரைக்கும் இந்த நினைவோடவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நினைவு இருக்கும். ஆனால் அன்றைக்கி இதெல்லாம் செய்யக்கூடிய சக்தி இந்த உடலுக்கு இருக்காது. இந்த உடல் என்ற ஆயுதம் இல்லாமல் இந்த மாயையை நம்மளால் ஜெயிக்க முடியாது. அப்போ உடம்பு நல்லா இருக்கும்போதே ஓரளவுக்கு ஓடி போய் நின்னணும். எதை ஓடி போய் நிற்கணும்? மாயைன்ற வட்டத்தை தாண்டி போய் நின்னால் அதுக்கப்புறம் எவ்வளோ துன்பம் வந்தாலும் இந்த மனம் அதை தாங்கி சலிக்காமல் இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம் சாமி அப்படின்னு போனால் அப்புறமா நாம் இருப்போம், செய்யக்கூடிய தகுதி இருக்காது. அப்போ அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனும் ஒன்றுமே இருக்காது. அப்போ பாடம் வாங்கிட்டோம்னா அந்த வேகத்தை குறைக்காத பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அப்படி இருந்தால் இந்த உடம்பு கர்மாவை அழிச்சிடும், இந்த மனசுன்ற மாயை அழிச்சிட்டு இறைவன் தெளிவாக காட்டுவான். இந்த ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் இறைவனை யாராலையும் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அவ்வளோ விஷயங்கள். ஆசனம்.
சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்